Hello all, I'm Yamini, physiotherapist and holistic healthcare practitioner from Serenity Physiotherapy and Wellness Center, Porur. So நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் லைஃப் ஸ்டைல் வர்சஸ் ஏன்ஷியன்ட் லைஃப் ஸ்டைல். இப்ப இருக்க நவீன வாழ்க்கை முறை மற்றும் அந்த காலத்து பண்டைய காலத்து வாழ்க்கை முறையை பத்தியும் நம்ம அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பெனிஃபிட்ஸ் அதோடைய நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ்ல என்ன நமக்கு நம்மளுடைய இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு அதெல்லாம் எப்படி எப்படி சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம அந்த காலத்துல லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான ரொம்ப மாடர்னான ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்காது, ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்லோவான ஒரு லைஃபா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ இருக்க நம்மளுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட், ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நமக்கு உதவியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் அப்ளையன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மிக்சி, கிரைண்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோஃபா, சேர், அப்புறமா நிறைய டைப்ஸ் ஆஃப் சேர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வாக்கிங் சேர் எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா பைக்கு, ஸ்கூட்டர், காரு, ஆட்டோ, வேனு, அதுக்கப்புறம் ட்ரெயின், பஸ், அதர் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூவ் பண்றதுக்கு மாடிப்பட்டி ஏறாம நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்கலேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எலிவேட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல பார்க்குறோம், அதுக்கப்புறம் பெரிய ஹால்ல, மால்ஸ்ல, தியேட்டர்ஸ்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனா இப்போ இப்போ இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையவே கிடையாது. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அவங்க எதனால யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சைக்கிள், அப்புறம் பாத்தீங்கன்னா நடந்து போறது அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது சேரு, சோஃபா அந்த மாதிரி உட்காரத்துக்குலாம் எதுவும் கிடையாது, தின்ன இருந்தது. அதுக்கப்புறம் இல்லைன்னா தரையிலேயே உட்காந்துருப்பாங்க, காலனி அது அவங்களுடைய உடம்பே அப்படியே தரையில உட்காந்துக்கிறது, கால் நீட்டிக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் ஒரு கட்டில் மாதிரி இருக்கும், ஒரு ரொம்ப கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கழுத்து கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வாஷிங் மிஷினோ இல்லை டிஷ் வாஷரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்களதான் அந்த கல்லில் துவைக்கிறது பண்றது, சாமான் கழுவுறதெல்லாம் எதுவுமே இருக்காது, அவங்களதான் இது பண்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும். ஸோ கிணத்துல தான் தண்ணி இழுக்கிறது, அந்த மாதிரி மூமெண்ட்டை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உரல் இருக்கும், உரல்ல நல்லா மாவு அரைக்கிறதுக்கு பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அம்மி இருக்கும் அரைக்கிறதுக்கு, ஆட்டுக்கல் இருக்கும், அப்புறம் அந்த அரிசி குத்துற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நம்ம அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்றோம், என்னென்ன எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அந்த காலத்துல என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது. ஓகே, இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஒரு பெயின் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஷண்ட் ஒரு பெயின் சொல்றாங்க, எனக்கு கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அசஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, சரியா மூவ் பண்ண மாட்டாங்க, லேக் ஆஃப் மூவ்மெண்டா இருக்கு, புவர் போஸ்டரா இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன். நிறைய ஐடி பீப்புள் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸே போனாலுமே எனி டைம் அவங்களுடைய கம்ப்யூட்டர் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ். ஸோ அவங்க ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரே பொசிஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெல் டிராவலிங், இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலையிலேயே ஒரு 2 hours அவங்க ஒரு கேப்ல போறாங்க, திருப்பி ஒரு ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 hours ஒர்க் பண்றாங்க. இப்போ நிறைய எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 12 hours கூட நிறைய பேர் ஒர்க் 14 hours கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி வீட்டுக்கு வராங்க, திருப்பி 2 hours டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ நமக்கு இருக்க 24 hours பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யறது ஒரு 10 hours, ஒரு மினிமம் பீரியடு 2 hours டிராவலிங். ஸோ 14 hours பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்துகிட்டே அப்படி அவங்களுடைய பொசிஷன் அப்படி இருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் நிக்கிறது, நடக்கிறது, அதெல்லாம் ஃபைன்.
ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஐடி பீப்புளோடைய அவங்களுடைய தினமும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிட்டிங் ஜாபா இருக்கும், ஸ்டாண்டிங் ஜாபா இருக்கும், சில பேர் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நடக்கிறது ரொம்ப அந்த மாதிரியான ஒரு இதுவாக அவங்களுடைய ஜாப் பேட்டர்ன் அப்படி இருக்கும். சில பேர் வந்து வீட்டில் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பெயின் சொல்லுவாங்க. நான் வந்து நார்மலாக வந்து நான் போயிட்டு டெய்லி லைஃப் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்றோம், வீட்டில் வேலை செய்யறோம், அது பண்றோம், அப்படி இருந்துமே நான் வந்து ஆக்டிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலுமே எனக்கு பெயின் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெயின்ன்ற விஷயம் வந்து சும்மா இருந்தாலும் வருது, நம்ம வேலைக்கு போனாலும் வருது, நம்ம வந்து ரொம்ப ஒர்க் பண்ணாலுமே வந்து நமக்கு வருது, நமக்கு பெயின்ன்ற. அப்ப ஏன் பெயின் மாதிரி ஏன் வருது அப்படின்ற அந்த விஷயம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் வந்து இப்ப ரொம்ப சாதாரணமா வந்து இப்ப எல்லாருக்குமே வருது. இப்ப நம்ம வந்து கிளினிக்ல பாத்தீங்கன்னா 20 வயசு ஆளுங்களும் பெயின் பார்க்குறோம். நான் வந்து 70 வயசு 80 வயசு ஆட்களுக்கும் நான் வந்து பெயின் சொல்லிட்டு வராங்க. ஸோ எல்லாருடைய பெயினும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருத்தருடைய பெயின் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா வேற விதமா இருக்கு, அதோடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா வேற விதமா இருக்கு. இப்போ 20+ இருக்கிறவங்க 25+ இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் அவங்க அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறதால அவங்களுடைய புவர் போஸ்டர்னால நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பெயின் வருது. இப்போ 80 இயர்ஸ் இப்போ 70+ 50+ எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க எந்த ஜாபும் போறது இல்லை, வீட்டுல தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஏன் பெயின் வருது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வயசு இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, 25+ இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு அவங்க ரெகுலரான மூவ்மெண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க் அப்படின்ற போகும்போது பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், பர்சனல் ப்ரெஷர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் என்வரான்மெண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல வந்து அவங்க ஃபிட்னஸ்க்கோ இல்லை வந்து அவங்களுடைய மூவ்மெண்ட்டுக்கோ எதுனா வந்து அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க, எந்த உடல் உழைப்பும் நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஸோ அதனால வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த லேக் ஆஃப் மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து நடக்காம இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து இந்த பெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மசில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுது, ரொம்ப டைட் ஆயிடும். அது அந்த மசிலுக்கு போதுனால பிளட் சப்ளை போக மாட்டேங்குது, பிளட் சர்க்குலேஷன் சரியா போக மாட்டேங்குது, சர்க்குலேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா நாளடைவில் அது ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து உண்டாக்கிடுது. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரானிக் பெயினை வந்து போய் அவங்க தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ஜரி அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்திலேயே அவங்க சிக்கிக்கிட்டு லூப்ல வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கேட்டகரியா நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம்னா ஓல்டேஜ் பீப்புள். இப்போ ஓல்டேஜ் பீப்புள்லாம் 50+ to 80+ இருக்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியில போற ஒர்க்கோ அப்பெல்லாம் பெருசா இருக்காது. அவங்க சும்மா ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இருக்கோ அது மாதிரி தான் போவாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நீ பெயின் வருது, இடுப்பு வலி வருது, கழுத்து வலி வருது, அதெல்லாமே வருது. ஏன் வருது அவங்களுக்கு? அப்ப அவங்க அப்ப வீட்டுல தானே இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணா ஹெவி ஒர்க் பண்ணா வந்துடும். அப்ப ஏன் அவங்களுக்கும் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா இருந்தா கூட நமக்கு பெயின் வரும் நமக்கு. ஏன்னா மசில் வந்து எந்த உழைப்பும் நம்ம கொடுக்கறது கிடையாது, அது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு. சும்மா நம்ம வந்து யூஸ்வலான ஒரு பெரியவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுந்துக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது வேலை ஏதாவது செஞ்சுப்போம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், திருப்பி வந்து டிவி பாக்குறது, ஏதாவது ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து திருப்பி மதியானம் லஞ்ச் சாப்பிடுவோம், திருப்பி ரெஸ்ட் எடுப்போம், திருப்பி ஈவினிங் வந்து நம்மளுடைய டீ டைம், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு டிவி பாக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி நைட் டின்னர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் தூங்கிடுறோம் நம்ம. ஸோ இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இதுல எந்த விதமான ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ வந்து இதுல இல்லை, பெருசா இல்லை. இருக்கு, அங்கங்க இருக்கு மூவ்மெண்ட் வந்து அப்பப்போ நம்ம போயிட்டு தான் இருக்கோம். பட் ஆனா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து தனியா வந்து ஒரு மசிலுக்கோ ஒரு ஜாயிண்ட்டுக்கோ நம்ம எந்த மூவ்மெண்ட்டும் நம்ம பண்றதே கிடையாது. அண்ட் ஆல்சோ இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குன்னா அதே மாதிரியான யங்கர் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அவங்க எழுந்துக்கிறாங்க, ஐடியா வராங்க, ஒர்க்குக்கு போறாங்க வராங்க, அங்கேயுமே பாத்தீங்கன்னா நோ மூமெண்ட். அவங்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷரோ எதுவுமே இல்லை. ஒரு எக்ஸசைஸ் பத்தியோ ஒரு ஜென்ரல் பாடி ஒரு 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 ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதோ ஒரு இது எதுவுமே அவங்க பண்ணிக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா எழுந்துக்கிறாங்க, அப்புறம் வந்து ரெடி ஆகுறாங்க, ஒரு ஒர்க்கு போறாங்க வராங்க, திருப்பி சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, திருப்பி நெக்ஸ்ட் டே வந்துடுது. ஸோ இதே மாதிரி ரொட்டீன்லாம் வந்து ரொம்ப காலமா ரொம்ப வருஷங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பாடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாடி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெக்கானிசம், ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நம்ம இறைவன் படைச்சதுல. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து எதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி இஸ் மென்ட் டு மூவ்மெண்ட் வந்துன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா அந்த பாடி கொடுத்தே ஆகலாம். பாடிக்கு அது கொடுக்கல
நம்ம அதுக்கான ஒரு உழைப்பை நம்ம கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி வந்து மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஒரு எப்படி நம்ம ஒரு மிஷினுக்கு வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு மிஷினரிக்கோ இல்லை எதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்றோம்ல. இப்போ நம்ம பைக்கு சர்வீஸ் பண்றோம், கார் சர்வீஸ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம கொடுக்கும்போது சர்வீஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் திங்குக்கே ஒரு சர்வீஸ்ன்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது கிரீஸ் ஆயில் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு திங். அப்ப இதுக்கு யார் சர்வீஸ் பண்றது? இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து உடல் உழைப்போ எதுவுமே போடாம இருந்தோம்னா அது வந்து அது அப்படியே துரு பிடிக்கிற மாதிரி தான் லிட்ரலி சொல்ல போனா. அதனால ஜாயிண்ட்லாம் அப்படியே டைட் ஆயிடுறது. பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டுக்கும் மூவ்மெண்ட் இல்லாம கை தூக்க சொன்னா கை ரொம்ப கம்மியா தூக்குறது, கை தூக்க அப்படி சொன்னா வலிக்குது, தூக்க முடியல அப்படின்றது, இடுப்பு வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக் பெயினா இருக்கு, முட்டி வலி இருக்கு, என்னால ஏற முடியல பண்ண முடியல. சோ இதுதான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து சொல்றாங்களே. சோ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலுமே சும்மா அந்த 2 நாள் வந்து பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இதை விட்டுறாங்க. எக்ஸசைஸ்ன்றது ஒரு லைஃப் ஸ்டைல். அது இப்போ நம்ம எப்படி நம்ம டெய்லியும் சாப்பிடுறோமோ டெய்லியும் தூங்குறோமோ எப்படி நம்ம வந்து பேசுறோமோ பண்றோமோ அது மாதிரி ஒரு எப்படி நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோமோ எப்படி நம்ம டெய்லி நம்மளுடைய அன்றாட பல் தேய்க்கிறோம் குளிக்கிறோம் அந்த மாதிரியான டெய்லி ஹேபிட்ஸ்ல எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து டெய்லியுமே கொண்டு வரணும். அது வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து ஒரு டம்பிள்ஸ் தூக்குறதோ இல்ல வந்து அந்த மாதிரிதான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு நான் என்ன சொல்றேன் என்ன எக்ஸசைஸ்னா என்ன அப்படின்றது நான் வந்து தெளிவா நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து இந்த காலத்துல இருக்க லைஃப் ஸ்டைல் அந்த காலத்துல இருக்க லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டுல வந்து ஏதாவது சமைக்கிறாங்க பண்ணாங்க எல்லாமே விறகு அடுப்பு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மி அரைக்கிற மூமெண்ட். ஸோ அம்மி வந்து அரைப்பாங்க. ஸோ அந்த குத்துக்கால் போடுறது. ஸோ அந்த குத்துக்கால் போட்டு வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கையோடைய மூவ்மெண்ட் வந்து நம்ம இப்படி நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு எலும்பு நல்லா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதுகு நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். கை நல்லா மூவ்மெண்ட் வந்து பண்றோம் நம்ம. இப்ப இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ல நம்ம எங்க பண்றோம்? நம்ம சுத்தமா பண்றதே கிடையாது. கரெக்டா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சோ அந்த உரல் ஆட்டுறது, அப்புறம் ஆட்டுக்கல் அரைக்கிறது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட் மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம் நம்ம. சோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் இப்படி குனிஞ்சு வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய கைக்கு நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான மூவ்மெண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சிங்கிள் மூவ்மெண்டா இருக்காது அது. சோ இதை புடிச்சுக்கிட்டு பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த அரிசி எல்லாம் குத்துறது, இந்த மாதிரியான ஒரு ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தயிர் கடையிறது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட் மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. தயிர் கடையிறது அந்த மாதிரி எல்லாம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிணத்துல தண்ணி இழுக்கிறது. சோ நம்ம கிணத்துல வந்து ஒரு தண்ணியை வந்து நம்ம போட்டுட்டதுக்கு அப்புறமா அந்த வெயிட்டை நம்ம தூக்கி நம்ம ஒரு இதை ஊத்துறோம் நம்ம. சோ அந்த வெயிட்டையும் லிஃப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆல்டர்னேட் மூவ்மெண்ட்ஸ் இந்த கிளைம்பிங் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ரோப்ல வந்து பண்றாங்க. சோ அப்போ வந்து நம்ம பாடிக்கும் ஃபுல்லா பேக் மசில்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. பிளஸ் அந்த ஒரு லோடு எடுக்கிறோம். ஸோ மசில்ஸ் கைக்கு காலுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகுது நமக்கு. சோ அந்த அம்மி அரைக்கிற மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மி வந்து நம்ம வந்து சும்மா அதை மட்டும் மூவ்மெண்ட் பண்ணாம அந்த திருப்பி அந்த அம்மி எடுத்து தொடச்சு இது பண்ணி அந்த அம்மியை தூக்கறதே அவ்வளவு பெரிய வெயிட். சோ இவ்வளவு பெரிய வெயிட்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம் முன்னாடி. இப்ப என்னடானா ஒரு 2 கிலோ தூக்கத்துக்கு கூட நம்மளால சக்தி இல்லை, உடம்புல ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஏன் இல்ல அப்படின்னு பார்த்து நம்ம எனர்ஜி ஃபுல்லாவே நம்ம வந்து எப்படி வீண் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மற்ற விஷயத்த பத்தி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம உடம்பு மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. அதனாலதான் வந்து ஒரு வலி வரதுக்கான மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவேர்னஸா இல்லை நம்ம பாடிக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லல இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட். இப்போ எல்லார் வீட்லயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாத வீடுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ன்றது விஷயம் மேண்டேட்டரியான ஒரு திங்கா இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ன்ற பழக்கமே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான். சோ அது இப்ப பேரே வந்துருச்சு இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் டாய்லெட்ன்ற ஒரு விஷயம் தான் இப்ப வந்து அங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த இந்தியன் டாய்லெட் பொசிஷன்ன்றது அந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா குத்துக்கால் போட்டு நம்ம உட்காந்து நம்மளுடைய மலத்தை கழிக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து அந்த அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான மூமெண்ட். அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா இப்ப யாருமே ஒரு ஸ்குவாட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் யாருமே ஸ்குவாட்டே பண்ண முடியல யாராலுமே. அந்த அளவுக்கு முட்டியெல்லாம் வந்து சுத்தமா வந்து செயலிழந்து போயிடுச்சு. சுத்தமா எந்த மூமெண்ட்டும் பண்றது கிடையாது. ஏன் நம்ம பண்ணாம விட்டுட்டோம்? ஏன் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு சொகுசா நம்ம மாறிட்டோம்? நம்ம லக்ஸரி லைஃப் நம்ம ஏன் வந்து போயிட்டே இருக்கோம்? நம்ம லக்ஸரி லைஃப் போக போக பாத்தீங்கன்னா நம்மளுடைய காசு பணம் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்கோ சர்ஜரிக்கோ அப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமே தவிர நம்ம வந்து இதே மாதிரிதான் நம்ம டெய்லியுமே இதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ எனக்கு வலியா இருக்கே, என்னால குனிய முடியல, நிமிர முடியல, என்னால ஒரு ஒரு வெயிட்டை தூக்க முடியல,
ஒரு விஷயம் நம்ம என்ன ஒரு தூக்கியிருப்போம், குனிஞ்சு தூக்கியிருப்போம், நம்மளால தூக்க முடியல, ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கேள்விதான் நமக்கு இருக்குமே தவிர அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியும். இப்படியே சுத்திட்டே தான் இருப்போம். நம்ம ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கா போயிட்டு ஒரு 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 கிளினிக் போயிட்டு வந்துட்டு நம்ம பிசியோதெரப்பி என்னென்ன தெரப்பிஸும் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். ஆனா இது எதுவுமே நமக்கு ரிசல்ட் இருக்காது அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம வந்து நம்ம மைண்டுக்கு நம்மளுடைய உள்ள பாடிக்கு வந்து நம்ம சேஞ்சஸ் கொடுக்காத ஒழிய வந்து எந்த சேஞ்சஸும் வராது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு விஷயத்த சாதாரணமா நம்ம கொடுக்கல. நமக்கு அதுல ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கு, அதுக்குள்ள ஆழமான ஒரு சயின்ஸ் இருக்கு. ஒரு சாதாரணமா நம்ம வந்து அந்த காலத்துல அப்படி பண்ணிட்டாங்க, இப்ப அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ நான் வந்து வந்து அது மாதிரி நீங்க வந்து அம்மி அரைங்க, வந்து நீங்க வந்து கணத்துல தண்ணி இழுங்க அப்படிலாம் நான் சொல்லல. இப்ப என்ன நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருக்க வாழ்வியல் முறையை வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ற முறையாவது நம்ம வந்து அது கையாளணும் அப்படின்றத நான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து ஏன் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க எந்த மூமெண்ட்டும் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா துரு பூச்ச மாதிரி வந்துட்டு ரொம்ப காய்ச்சி போயிடும், தூக்கவே முடியாது. அப்படியே வந்து ஏதோ உங்களோட கையே பாரமா இருக்க மாதிரி இருக்கும், வெயிட்டா இடுற மாதிரி இருக்கும். உங்களோட உடம்பு உங்களோட பாட்டே வந்து உங்களுக்கு ஐயோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரு தலை வர முடியல, என்னால ஒரு ட்ரெஸ் போட முடியல, என்னால வந்து ஒரு சாரி குத்த முடியல, என்னால ஒரு ஷர்ட் போட முடியல, ஒரு ஷர்ட் பட்டன் போட முடியல, என்னால ஒரு பேண்ட் போட முடியல அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட. என்னால வந்து உட்காந்துட்டு தாங்க என்னால வந்து எதனா பேண்ட் கூட போட முடியுது, என்னால நின்றுக்கிட்டு கூட என்னால என்னுடைய பேண்ட் போட முடியல, எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்ல, கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கு, பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. சோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பிளவுஸ் போட முடியல, எனக்கு கை வலிக்குது, இந்த பொசிஷன் போயிட்டாலே கையெல்லாம் வலிக்குது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டு 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 நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கும் போதுதான் அப்புறமா ரியலைஸ் பண்றான், இப்பதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு, இப்பதான் எனக்கு அந்த வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ பாரமா இருந்த மாதிரி இருந்தது, இப்பதான் நல்லா வந்து நான் பிளட் சர்க்குலேஷன் ஆகுற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்போஷர் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இப்படிதான் பண்ணி ஆகணும்னா அப்படிதான் பண்ணணும் அவங்களுக்கு. ஒரு தண்ணி ஏன்னா தண்ணி குடிக்கிறதுன்றது டெய்லி எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதனால அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அவங்க அந்த மாதிரியான பண்ணிதான் அவங்க வந்து பம்பு செட்ல தண்ணி எடுப்பாங்க, வந்து கிணத்துல தண்ணியை வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சோ பாத்தீங்கன்னா அந்த உடல் உழைப்புன்றது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது இந்த காலகட்டத்துல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க அந்த காலத்து மனிதர்கள் வந்து இப்போ 90 வயசோ 80 வயசோ இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான் அவங்களையுமே பார்த்துருக்கேன் நான் பேஷன்ஸ். ஸோ அவங்களுடைய கை கால்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க இப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க, நான் அந்த காலத்துல நான் அதெல்லாம் பண்ணேன், நான் வந்து கிணத்துல தண்ணி இழுத்திருக்கேன், உரல் அடிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ வந்து நான் ஃபுல்லா சேரு மிக்சி அந்த மாதிரிதான் நாங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், எந்த எக்ஸசைஸோ அந்த ஒரு இதுவும் பண்றதே கிடையாது. அதனாலதான் வந்து எனக்கு இப்போ வந்து இது வந்துருச்சு. இப்போ அந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய இந்தியன் டாய்லெட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அவங்க வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்கும். அதனால அவங்க வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளோட நவீனமான ஒரு விஷயம் வர வர நம்மளுடைய ஒரு 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 உன்னதமான விஷயத்த நம்ம வந்து விட்டுறவே கூடாது. எப்பவுமே அது நம்ம கையில எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்னதான் நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலா இருந்தாலுமே ஒரு சில நல்ல பழக்கத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வந்து சில சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணியே ஆகணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம ரொம்ப ஆணித்தரமா நான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கடத்திட்டு போகணும்ன்ற அந்த ஒரு முனைப்பு இருக்குமே தவிர, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி அவங்களுடைய உடம்புக்கு வந்து நன்மை கொடுக்குற விஷயங்கள் நம்ம ஏன் நம்ம பண்றதே கிடையாது. சோ நம்ம தான் நம்மளுக்கு நம்ம கொஸ்டின் கேட்டுக்கணும், நான் ஏன் நம்ம பண்ண மாட்டோம், நம்ம ஏன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்குறோமே தவிர நம்மளுடைய உடம்புக்கோ நம்மளுடைய மனதிற்கோ நம்மளோட உடல் நலத்துக்கோ மன நலத்துக்கோ நம்ம ஏன் வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறதே கிடையாது. நம்ம ஏன் நம்ம மறந்துட்டோம், நம்மளுடைய ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம ஏன் நம்ம மறந்துட்டோம் அப்படின்றதுதான் இப்போ இருக்கு, பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? சோ அவங்க வந்து அம்மி அரைக்கிறதோ ஒரு ஒரு அரைக்கிற மூமெண்ட்டோ ஒரு ஆர்டிக்கல் அரைக்கிறதோ அவங்க 2 மணி நேரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த 2 மணி நேரம் அதை வந்து இப்போ 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது அவங்களுக்கு. சோ ஒரு அசால்ட்டா வந்து ஒரு வெயிட் தூக்குறதோ ஒரு கட்டை தூக்குறதோ இது பண்றதோ சோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வந்து நம்மளால சுத்தமா ஒரு 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 கொஞ்ச நேரம் கூட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு கூட ஒரு ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாது. நான் வந்து நின்றுட்டு சமைக்கும் போது எனக்கு கால் வலிக்குது அப்படின்றாங்க, எனக்கு கழுத்து வலிக்குதுன்றாங்க, எனக்கு வந்து கையெல்லாம் வலிக்குது அப்படின்றாங்க, ஒரு மாதிரி எனக்கு உடம்பு ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்றாங்க, எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா நம்ம உடம்புல
அந்த ஒரு எனர்ஜின்ற ஒரு விஷயமும் கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த்ன்ற விஷயம். ஏன்னா நம்ம டோட்டலி நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட மைண்டு, நம்ம கான்சியஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டேட்டஸ், நம்ம இது, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட் பேஸா போயிட்டே இருக்கோம். நம்ம மறந்துட்டோம் நம்ம. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, திருப்பி உங்களை வந்து உங்களுடைய நீங்க அந்த காலத்துல முன்னாடி நீங்க வந்து இப்போ உங்களுக்கு 50+ இல்ல 60+ 70+ 80+ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து 20+ அந்த சின்ன வயசா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ அந்த மூமெண்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நீங்க அந்த பழங்காலத்து மூமெண்ட் எல்லாம் நம்ம வந்து அந்த காலத்துல இருக்க விளையாட்டு முறை கூட இப்ப எதுவுமே பண்றது கிடையாது. இப்போ பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன் தான் யூசேஜ் இப்போ. அதுவும் உன்னோட முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா போன் யூசேஜ். நம்ம உட்காந்துக்கிறோம், நம்ம இப்படி கழுத்தை குனிஞ்சிட்டு இப்படி போன் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம தூங்கும் போதும் சரி, உட்காரும் போதும் சரிட்டா. சில பேர் பாத்ரூம் கூட போன் எடுத்துன்னு போயிடுறாங்க இப்போ. சோ நம்ம அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம். நம்ம எந்த விஷயத்துலயுமே நம்ம அப்படிலாம் அடிக்டே ஆகக்கூடாது. நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம அடிக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ நம்ம தப்பா வந்து அதுக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பிரெயினுக்கு நம்ம கட்டளை கொடுக்கணும். நான் எழுந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நான் வாக்கிங் போகணும், நான் பிசிக்கலா நான் ஆக்டிவா வச்சுக்கணும், அப்படின்றதான் நான் வந்து சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து கட்டளை கொடுக்கணும். இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு சில பேருக்கு நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், சுகர் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. முக்காவாசி 99.9% வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுகர்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ டயபெட்டிஸ்ன்றது எல்லாருக்குமே வந்துருச்சு. யாராவது இல்லைன்னு எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாதான் அது வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப எதெல்லாம் இல்ல எனக்கு வந்து நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறேன்னு சொன்னாலே அது ஒரு அப்நார்மலா ஆகி போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு சுகர் இல்லை, எனக்கு எந்த சர்ஜரி நடக்கல, நான் வந்து எனக்கு வந்து இப்ப நார்மலா தான் இருக்கு, நான் எந்த மாத்திரையும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து இப்ப ஒரு அப்நார்மலா போயிடுச்சு. உங்களுக்கு அப்போ எந்த மாத்திரை சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சர்ஜரி பண்ணிருக்கணும் கண்டிப்பா, ஒரு மாத்திரை நீங்க டெய்லியும் சாப்பிட்டு இருக்கணும், அப்படி இருந்தாதான் வந்து நீங்க வந்து வயதானவர்கள் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க. மாத்திரை சாப்பிடல அப்படின்னா அப்போ எனக்கு ஏதோ உடம்பு அப்போ சரியில்லையோ, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாதான் வந்து நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன்றது அந்த மாதிரி நோக்கத்துல வந்து இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. மாத்திரை சாப்பிடுறது மட்டும் தீர்வாகாது. நம்ம உடம்பு சரியில்லை எப்பயாவது மாத்திரை சாப்பிடனா பரவாயில்ல, ஆனா நம்ம டெய்லியுமே எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வந்து சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் வந்து எனக்கு யூட்ரஸ் எடுத்துட்டேன், நான் வந்து எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, எனக்கு சிஸ்ட் இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிட்டேன், நான் வந்து கால் பிளாடர் எடுத்துட்டேன், கால் பிளாடர் இது பண்ணிட்டேன், அப்பெண்டிக்ஸ் எடுத்துட்டேன், இது எடுத்துட்டேன். அந்த மாதிரி எல்லா பாட்டும் நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க படைப்பை வந்து எல்லா பாட்டும் வேலு தூக்கி போடுறதுக்காக படைக்கல. ஸோ எல்லா ஆர்கனுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அது வந்து நம்ம பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம அதுக்கான ஒரு புரிதலோ அதுக்கான பிரயத்தனமும் நம்ம எடுக்கணும், எஃபர்ட்ஸ் எடுக்கணும். நம்ம அது எடுக்காம நம்ம வந்து அதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை ஆயிட்டதுக்கு அப்புறமா நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. சோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் எல்லாம் போகாம இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் அ பிசியோதெரபிஸ்டா நான் சந்திச்சிருக்க மோஸ்ட்லி வந்து இப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் நான். சோ இது வந்து சின்னவங்க, பெரியவங்க, நடுத்தர வயது அப்படின்றது அந்த பாரபட்சம் பார்க்காம இப்ப எல்லாருக்கும் பெயின் வந்துருச்சு. சரிங்களா, பி ஃப்ரம் த தலையில இருந்து வலியா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி தலை அப்படியே எனக்கு மைக்ரைனா இருக்கு, எனக்கு ஒரு ஒருத்த சைடு ஃபுல்லா தலை வலிக்குது, கழுத்து வலி இங்க இருந்து இங்க வரைக்கும் பரவுது, இங்க இருந்து சில பேர் பாத்தீங்கன்னா கை வரைக்கும் பரவுது, விரல்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க, கழுத்து வலியா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இடுப்பு வலியா இருக்கு, அதுக்கப்புறம் முதுகு வலியா இருக்கு, குனிய முடியல, நிமிர முடியல, டாக்டர் வந்து எனக்கு குனிய கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னை வந்து பெல்ட் போட சொன்னாங்க, கழுத்துக்கு பெல்ட் போட சொன்னாங்க, மாத்திரை போட சொன்னாங்க, 20 நாளைக்கு பெயின் கில்லர் கொடுத்துட்டாங்க, நான் அது சப்போர்ட்டே ஆகணும், வந்து படிக்கட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப முட்டி வலி வந்துருச்சுன்னா படிக்கட்டு ஏறக்கூடாது, நீங்க வந்து எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க வலி வந்துச்சுன்னா உடனே படுத்துருங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, ஒரு முட்டிக்கு வந்துச்சுன்னா முட்டிக்கு நீ கேப் போட்டுக்கோங்க. இப்ப வந்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் தரையில நடப்பாங்க, இந்த கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த செருப்பு இந்த பேக்கு இந்த மாதிரியான எல்லா திங்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுதான் வந்து நமக்கு கேடு கொடுக்கக்கூடிய விஷயங்களே பாத்தீங்கன்னா அதுதான். நீங்க செருப்பு எதுனா வாங்குறதுனா கூட அதுக்கு வந்து நல்லா ப்ராட் பேஸ்டா நம்ம வாங்கணும். ஹீல்ஸ் ஸ்லிப் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதோட டோஸோடைய சைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடிங்கா ஆகக்கூடாது, ரொம்ப அப்படியே ஷார்ப்பா இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் பேஸ்டா இருக்கக்கூடாது. நல்லா அதோட ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா டோஸ் நல்லா அதோடைய ப்ராடா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வந்து மாற்றங்கள் வரும். ஸோ அவங்க வந்து மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குனியாதீங்க, நிம்மரா இருக்கும், பேக் பெயினா இருக்கா குனியக்கூடாது, முட்டி வலியா இருக்கா படிக்கட்டு ஏறக்கூடாது,
அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு பெயின் வருது, ஒரு இதா வருது அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூமெண்ட் மட்டும். இப்போ வந்த உடனே சொல்லிட்ட உடனே அப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது தீர்வாகாது நமக்கு. சரிங்களா? சோ வந்து கிரேடட் எக்ஸ்போஷரை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க சொன்னாலுமே கூட ஒரு 2-3 நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு வலி வருதுன்னா. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நார்மலுக்கு வர ஆரம்பிக்கணும்ல. சோ நம்ம எந்த நேரமும் நம்ம படுத்துக்கிட்டே இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா? சொல்லுங்க. இப்போ 25 வயசுல உங்களுக்கு ஒரு வலி வந்துச்சு, பேக் பெயின் வந்துச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க குனியவே கூடாதுன்ட்டாங்க. அப்ப நீங்க குனியவே கூடாதுன்னு வாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா வலி எல்லாமே சரியா போயிடுமா நமக்கு? வாழ்க்கை முழுக்க அப்போ வாழ்க்கை முழுக்க பெட்லயே தான் படுத்து கிடக்கும் நம்ம. அப்போ நம்மளோட வேலை நம்ம அப்ப அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோமா? நம்ம தூங்குறதுக்காகவோ இல்ல படுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையை பிறந்துக்கிறது வந்து ஒரு எதனா அது பண்ணணும் வாழ்க்கையில. பிறந்தோம், ஆழணும், செத்தோம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில. எதனா நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம பிறந்திருக்கிறது நம்ம எதனா பண்ணணும். நம்ம சும்மா வந்து நம்ம வந்து இந்த வலி அப்படின்ற விஷயத்துலயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இதே சுத்தி 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 நம்ம இதுலயே தான் வந்துட்டு இருப்போம். நமக்கு அப்போ இந்த உலகம் இது ஒரு பெரிய உலகம். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப ஒரு சின்ன வட்டத்திலேயே சுத்திட்டு இருக்கோம். இந்த போன்ன்ற விஷயத்துல நம்ம அடிக்ட் ஆயிட்டு அதையே உட்காந்துட்டே இருக்கும். ஆனா அதனாலதான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்கு வாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் மாற்றங்கள் வந்தாதான் உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த சொசைட்டி மாறுபடும், அப்பதான் இந்த கம்யூனிட்டி மாறுபடும், அப்பதான் இந்த நாடு வந்து மாறுபடும், அப்பதான் இந்த உலகமே எல்லாமே வந்து அப்பதான் வந்து அவேர்னஸ் வந்து பில்ட் ஆகும். ஒரே ஒரு மாற்றம் தான், ஒரே ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தையே வந்து உருவாக்கும். ஒரு ஒரு கெட்ட விஷயம், ஒரு நெகட்டிவான விஷயம்லாம் ஈஸியா பரவுது. சரிங்களா? இது நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு கிளிக்ல நம்ம அப்படியே ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஒரு நல்ல விஷயத்தையே நம்ம ஷேர் பண்ணவே மாட்டோம். ஏன் நம்ம ஒரு நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கவே மாட்டோம்? ஏன் ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கி நம்ம ஒரு சில விஷயம் கத்துக்க மாட்டோம்? அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ நம்ம மேலதானே ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நம்ம வந்து மாத்திருக்கணும்ல. சோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க மேல இருக்க தப்ப வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கதான் நம்ம அது ஓகே. லேர்னிங் வந்து நமக்கு அப்பதான் வர ஆரம்பிக்கும், புரிதல் வர ஆரம்பிக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். இல்ல நான் சொல்றதுதான் கரெக்ட், இது வந்து எப்படி இது எப்படி கரெக்ட் ஆகும், அப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வியாக்கியானமா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருப்போமே தவிர, அனலைஸ் பண்ணிட்டே தான் இருப்போமே தவிர இது கரெக்டா தப்பா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்போம். நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம வந்து காது கொடுத்து வந்து நம்ம கேட்கணும். ஒரு அதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் ஆகணும். நம்ம மோட்டிவேட் ஆகிட்டு நம்மளும் சுத்தி இருக்கணும் மோட்டிவேட் பண்ணணும். சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ்ன்ற விஷயம் வந்து இப்போ நம்ம அதை பத்தி நம்ம பேசலாம். இப்போ ஒரு எக்ஸசைஸ்ன்ற விஷயத்த வந்து நீங்க வந்து அதை கேஷுவலா பண்ணணும். ஜென்ரலா வந்து ஒரு ஹாப்பியா வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம வந்து அது அப்படி மாதிரி கொண்டு வரதுக்கு தான் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் ஆகும். நமக்கு ஒரு எக்ஸசைஸை வந்து விளையாட்டுத்தனமா அது ஒரு கேஷுவலா டெய்லி ஒரு எப்படி நம்ம சாப்பிடுறோமோ ஒரு 3 வேளைக்கு நமக்கு டெய்லி எப்படி பசிக்குது இல்ல. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்ற விஷயத்தையும் நம்ம வந்து ஜாலியா சந்தோஷமா நம்ம வந்து ஒரு விளையாட்டுத்தனமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஜாலியா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வெயிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணணும். இப்போ அந்த அம்மிக்கால் எல்லாம் தூக்குனாங்க அந்த காலத்துல. இப்ப அந்த அம்மிக்கால் தூக்குறதுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 4-5 கிலோஸ் இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு நம்ம எடுத்தோடனே வந்துட முடியாது. எடுத்தோடனே ஒரு கிலோ டம்பிள்ஸ் வாங்கிக்கோங்க. 1 கிலோ டம்பிள்ஸ் வாங்கிட்டு வந்து பேசிக்கான எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகணும். சும்மா நானும் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துல அப்படி சுத்திட்டு வந்துடக்கூடாது. இப்போ நம்ம டெய்லியுமே ஒரு கிட்டத்தட்ட மேக்சிமம் வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷமாச்சும் நடக்கணும். நம்ம உடம்புல இருந்து வேர்வை வரணும். ஃபர்ஸ்ட் டாக்ஸின்ஸ் எல்லாம் அப்பதான் வெளியில வரும். நம்ம எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரி வெளியில போக முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம மொட்டை மாடியிலாச்சும் நடக்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மாடி படிக்கட்டி ஏறி போறது கூட நம்ம யோசிக்கிறோம். நம்ம அப்புறம் எப்படி மொட்டை மாடி போவோம்? சோ அதனால அந்த பயத்தை ஃபர்ஸ்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எக்ஸசைஸ் பண்ண எனக்கு வலி வந்துருமோ, எனக்கு டாக்டர் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நான் வந்து குனியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன நிமிரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து இப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நான் படிக்கட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது பண்ணக்கூடாது, எதுவுமே அப்போ வாழவே முடியாதுங்களே. அப்போ உட்காந்துட்டே தான் ஜடம் மாதிரிதான் நம்ம உட்காந்துட்டே இருக்கணும். நம்ம ஒண்ணு படுத்த படுக்கையா நடமாட்டத்துக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் ஆகுறோம். அது மாதிரிதான் இருக்குமே தவிர நம்ம வந்து ஒரு மனிதனா வந்து ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமா வந்து வாழவே முடியாது. நமக்கு அல்டிமேட்டா நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு கடைசி நம்மளுடைய வந்து சொல்ற ஓல்டேஜ் ஆகும் போதும் சரி, வயது ஆகும் போதும் சரி, முதிர்ச்சி அடையும் போதும் சரி, முதுமை வயசு வரும் போதும் சரி, நம்ம வந்து இண்டிபெண்டா நம்மளுடைய விஷயத்த நம்மளே பார்த்துக்கணும்.
நம்ம பாத்ரூம் போறதோ ஒரு டாய்லெட் போறதோ மத்தவங்க டிபெண்ட் பண்ணாம இப்ப நான் தலை வாரிக்கணும், நானே சாப்பிடணும். இதுதாங்க ஒரு 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 வயசானவங்க கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிம்மதியா நான் என்னோட வேலையை செஞ்சுக்கணுங்க, நான் யாரும் டிபெண்ட் பண்ண வேணாங்க, எனக்கு டிபெண்ட் பண்ண பிடிக்காதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அப்படி டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சி நீங்க வந்து கையாண்டாதான் வந்து கண்டிப்பா வந்து நீங்க இண்டிபெண்டா நீங்க உங்களுடைய ஒர்க்கை நீங்களே பாத்துக்க முடியும். இல்ல நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க எல்லாம் மத்தவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம ஏன் டிபெண்ட் பண்ணணும் தேவையில்லாம? உங்களுக்கு வந்து ஒரு நீங்க அந்த காலம் நல்லா உழைச்சிட்டீங்க, நல்லா வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்த ஒரு ஃபேமிலி ஒரு எல்லாமே ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ஹெல்த்தை பாத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுடைய வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இது ரொம்ப லேட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா 90 வயசு 100 வயசுல கூட வரைக்கும் கூட இன்னும் நல்லா உயிரோட சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்காங்க. நல்லா உடல் வளத்தோட உடல் நலத்தோட மனநலத்தோட சந்தோஷமா இருக்காங்க. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து 60 வயசு ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க, அது கொடுத்துட்றாங்க. அப்படிலாம் ஃபாரின் எல்லாம் கிடையவே கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு வயசாக அவங்க கிடையாது. நீங்க உங்களுக்கு மனதுல வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும், உனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், எந்த காலத்து வரைக்கும் கூட நீங்க உழைச்சிட்டே இருக்கலாம். யாருங்க வந்து உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு நீங்க போய் வீட்டுல போய் உட்காருங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. அதெல்லாம் ஏஜ்ன்றது ஒரு நம்பர், அது நம்மளா டிசைட் பண்ணிக்கிறோம். நம்ம யாருமே வந்து உனக்கு வயசாயிடுச்சு நம்ம நினைச்சுக்கிறது அது எல்லாமே. சோ நீங்க எல்லாமே நான் இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 60 வயசு ஆனாலுமே நீங்க ஒரு 30 வயசுன்றது நீங்க அந்த தாட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களால உழைக்க முடியும். சரிங்களா? சோ அதுக்கு வந்து நம்ம சில பிரயத்தனம் எடுக்கணும், சில முயற்சிகள் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இது ஒரு கூட்டம், இது ஒரு கலெக்டிவான ஒரு விஷயம். ஒரு சும்மா ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டா எனக்கு சரி ஆயிடுமா அப்படின்லாம் கிடையாது. இது வந்து டெய்லி பிராக்டிஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து மத்தவங்க சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்குலாம் இங்க நேரம் கிடையாது. அவங்களுடைய ஒர்க் இங்க நிறைய இருக்குல்ல. சோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்க என்கிட்ட சொல்லல, இவங்க என்கிட்ட சொல்லல, இவங்க சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன், அவங்க சொல்லி நான் கேட்டிருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும் நம்ம. சரிங்களா? சோ ஒரு மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியுதா உடனே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். எதெல்லாம் ஈஸியான விஷயங்களுக்கு மட்டும் நம்ம உடனே நம்மளுடைய எண்ணத்தை வந்து செலுத்தி நம்ம வந்து உடனே ஃபாலோ பண்றோம்ல, அது மாதிரி ஒரு ஈஸியான விஷயத்துக்கு நம்ம வந்து செலுத்துறோம். ஆனா இதுவே ஒரு கஷ்டமான விஷயத்துக்கோ நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியோ நம்ம மைண்டோ நம்மளுடைய வந்து ஒரு முனைப்போ நம்ம எஃபர்ட்ஸ் நம்ம போடவே மாட்டோம். அப்ப யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதானே தப்பு இருக்கு. சோ அந்த தப்பை நம்ம வந்து உணர்ந்துக்கணும். நம்ம ஓகே இவ்வளவு நாள் எப்படி போச்சோ எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை நான் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும். நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரல அப்படின்னா அந்த மூளை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது போக்குல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். வலி கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ண மூளை அது வந்து அது போக்க நம்ம போக ஆரம்பிச்சு. நம்ம எப்படி பண்ணணும்னா நம்ம தான் நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணணும். இந்த உடம்பு வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம தான் வந்து நம்ம உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப எழுந்துக்கணும்னு நினைச்சா எழுந்துக்கணும். நம்ம இல்ல எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி மூளை என்ன சொல்லணும், நம்ம கட்டளை கொடுத்துரும். இல்ல நீ எழுந்துக்காத, குனியாத, ஐயோ டாக்டர் குனிய கூடாதுன்னு சொல்லியிருக்க, நீ குனியாத, குனிஞ்சுட்டு நீ வந்து இப்போ இது பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து வலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பயமுறுத்துக்கிட்டே இருக்கும் உடம்பு உள்ளுக்குள்ள. அந்த பயத்தெல்லாம் வெளியில வரணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து திருப்பியுமே வந்து நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணணும். உங்க மைண்டை ரீப்ரோக்ராம் யுவர் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? திருப்பி அதே சுழற்சியிலேயே தான் இருப்போம் நம்ம. அதாவது அது சிக்கிக்கிட்டே இருப்போம் நம்ம. சரிங்களா? பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி சுக்கிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுத்துக்கணும் நம்ம மைண்டுக்கு. சரிங்களா? நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் அந்த சோலுக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம கலெக்டிவான ஒரு விஷயங்கள் பண்ணதான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாடிக்கும் உங்களோட மைண்டுக்கும் உங்களுடைய சோலுக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா be happy, be peaceful in your life. அப்புறம் எக்ஸசைஸ் இஸ் மெடிசன், மூவ்மெண்ட் இஸ் மெடிசன். அதுதான் மெடிசனே தவிர நீங்க சாப்பிடுற அந்த கெமிக்கல்ஸ் ஒன்றும் மெடிசன் கிடையாதுங்க. இன்னைக்கா 2-3 நாள் உடம்பு சரியில்லைன்னு நீங்க சாப்பிட்டுக்கலாம் மெடிசன். காலம் முழுக்க வந்து ஒரு 30-40 வருஷமா நான் மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றது அது ஒரு விஷம் மாதிரி தான். சரிங்களா? ஒரு விஷத்தை நீங்க எவ்வளவு வருஷமா நீங்க சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு அக்யூமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் இன் யுவர் பாடி. அந்த மாதிரி நம்ம டாக்ஸின்ஸ் வந்து அவ்வளவு நாளா சேர்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது நம்ம. சரிங்களா? டீடாக்ஸ் பண்ணுங்க, உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங், எக்ஸசைஸ் இஸ் மெடிசன், ஃபாலோ ஆல் தீஸ் ப்ரோட்டோகால்ஸ். and okay, thank you.